இன்றைக்கி நம்ம மாவிளக்கு தான் செய்ய போகிறோம். அம்மனுக்கு குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். எல்லா மாதமும் எல்லா நாளும் நம்ம அம்மனுக்கு மாவிளக்கு போடலாம். இந்த மாதம்தான் இந்த நாள் தான் அப்படின்லாம் எந்த கணக்கும் கிடையாது. அதில் ஆடி மாதங்கிறது கொஞ்சம் விசேஷம். கூழ் மாவிளக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு நாள் வருஷத்தில் ஒரு தடவையாவது மாவிளக்கு போடுங்க, ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் ஒரே ஒரு விளக்கு தான் போட்டு காட்ட போகிறேன். 2 விளக்கு அம்மனுக்கு படைக்கிறது தான் விசேஷம். சில கோயிலெல்லாம் பிடி விளக்கு கொடுக்கறது பழக்கம் இருக்குது. எங்கள் குலதெய்வம் கோயிலில் பிடி விளக்கு கொடுப்போம். அது அம்மனுக்கு படைச்சிருவாங்க. இது நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் கணக்கு. வாங்க இந்த மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும், வேறு அரிசி யூஸ் பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2-3 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவி அந்த தண்ணி கீழே ஊற்றிடுங்க. ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் அப்படியே பரத்தி விட்டுடுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஃபேன் காற்றுல இல்லைன்னா ஒரு டேபிள் மேலே வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஆறிடும். வெயிலில் மட்டும் வைக்க வேண்டாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுடுவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சதுன்னா அது அப்படியே நல்லா கரைஞ்சிருக்கும். பாருங்கள், சூப்பராக காஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும்னா இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 4-5 அரிசியாவது ஒட்டணும். கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய குருணை வந்தனால நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. தொட்டு பார்க்கும்போது மாவு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதை வடிகட்டிட்டு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இந்த மாதிரி நல்லா தலை கொதிச்சு வருது இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அப்படியே நீர்த்த மாதிரி இருக்கும். இந்த பதம் இல்லை. கொஞ்சம் அப்படியே கொதிச்சு கெட்டியாகி வரும்போது இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போகக்கூடாது. இப்போ கரைஞ்சி போயிருக்கு இல்லைங்களா? அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு மறுபடியும் பாகு பதம் பார்த்தீங்கன்னா அடியில் அப்படியே தங்கி நிற்கிது பாருங்களேன். இப்படி நம்ம எடுக்கும்போது உருட்டை வருது. இந்த பதம் தான். டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 1-1 1/2 கரண்டி மாவு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தேவைப்பட்டால் நம்ம நடுவில் சேர்த்துக்கிறதுக்காக. கொஞ்சம் சுக்கு ஏலக்காவை மிக்சியில் பொடி பண்ணி அதை ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து அப்படியே இந்த மாவில் கலந்து விடுங்க. பாகு ரொம்ப சூடாக இருக்கும். கை வச்சிடாதீங்க, கை பொத்து போயிடும். ஓரளவுக்கு மாவு வெது வெதுப்பானதுக்கப்புறம் நம்ம கையிலேயே உருண்டை பிடிச்சி அப்படியே திரட்டி கொடுத்தோன்னா அப்படியே நம்ம கை சூட்டுக்கே அந்த வெல்லம் நல்லா அழகாக இலகி வரும். அழகாக உருண்டை பிடிக்க வரும். இப்படியே கையில் இன்னும் கொஞ்சம் அப்படியே உருண்டை பிடிச்சி ஷேப் பண்ணிக்கோங்க. சில பேர் அந்த டிஃபன் பாக்ஸ்லேயே அப்படியே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை. நல்லா உருண்டையாக இருக்கும் எங்கள் வீட்டு சைடில் பண்ணுற மாவிளக்கு. அதனால் நல்ல உருண்டையாக ஷேப் பிடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த வெல்லம் நல்லா இலகி அந்த குட்டி குட்டி விரிசல் கூட இருக்காது. நம்ம கரெக்டாக வெல்லம் 3/4 டம்ளர் தான் எடுத்திருக்கோம். வெல்லம் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா அப்படியே சப்பையாக இறங்கிரும், கீழே இறங்கிரும். இது நம்ம அளவாக சேர்த்திருக்கிறதுனால இதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் எல்லாம் கீழே இறங்காது. அதுக்கப்புறம் கட்டை விரல் வச்சு லைட்டாக அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே வந்தோம்னா நடுவில் நல்ல ஒரு குழியாக கிடைக்கும். கொஞ்சம் ஆழமாக பண்ணோன்னா கொஞ்சம் நிறைக்க நெய் விட்டு சாமிக்கு விளக்கேற்றும் போது கொஞ்சம் நின்று நிதானமாக நல்லா எரியும். கோயிலுக்கு போகிறக்கே நல்லா அலங்காரம் பண்ணி அம்சமாக நம்ம கிளம்புவோம் இல்லையா? அதே மாதிரி தான் சாமிக்கு படைக்கிற மாவிளக்கையும் அவ்வளோ அலங்காரம் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஒன்று வாழை இலை, இல்லைன்னா ஒரு பிளேட்டுக்கு மேலே தான் மாவிளக்கு எப்பயுமே இருக்கணும். பூ வச்சு அழகாக மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வச்சு திரி போட்டு அதில் தாராளமாக நெய் ஊற்றி நல்ல வளையல் குங்குமம் மஞ்சள் கயிறெல்லாம் வச்சு சாமிக்கு படைக்கணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். விளக்கேற்றி தான் சாமிக்கிட்ட நம்ம கொண்டு போகணும். சாமிக்கு படைக்கும் போது எப்பயுமே நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துறது லக்ஷ்மி கடாட்சியம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவையாவது மாவிளக்கு செஞ்சு அம்மனுக்கு எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ.